எஜுகேஷன் முக்கியம் இல்ல, ஸ்கில் தான் முக்கியம்ன்றாங்க. ஸ்கில் இஸ் பெட்டர் தென் எஜுகேஷன்னு சொல்லுவாங்க. தமிழ்வாணி இவங்க பண்ணது ஸ்டிப்பிங், ஆன்லைன் ஸ்டிப்பிங். அது வந்து பாத்தீங்கன்னா இல்லீகல். ஒரு 4 விஷயம் தெரியலனா ஈஸியா ஏமாத்திடுவீங்களா? இப்ப நாளைக்கு நியூஸா போட்டா நியூஸ் சேனலுக்கு காப்பி கொடுப்பீங்களா? ரீசெண்டா இந்த விஷயத்தை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. தமிழ்வாணின்னு ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம ஸ்கில் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எஜுகேஷன் சொல்லியிருப்பாங்க. கரெக்ட் தான், ஸ்கில் இல்லாம இங்க எதுவுமே டெவலப் பண்ண முடியாது தான். ஆனா ஒரு எஜுகேஷன், ஒரு நாலேஜே இல்லாம அந்த ஸ்கில்ல வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கவே முடியாதுன்றது இவங்களுக்கு எப்படி தெரியாம போச்சுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம ஆன்லைன் ஸ்லிப்பிங் வேற பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கில் தான் முக்கியம்ன்றாங்க. இவங்க கிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்னு அந்த பசங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த பசங்க மண்டையில அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏறும். இதை பத்தி தான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் கேக்க வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதுக்கு வந்து இந்த மிஸ்டர் கேக்க மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே வந்து அடிச்சிருப்பாங்க. மொத்த கம்யூனிட்டியுமே வந்து பார்த்தா ஒன்னா சேர்ந்துருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம A2D வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ நேற்று போட்டிருப்பாரு. அந்த கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனா இருக்காது, யூடியூபர் செக்ஷனா தான் இருக்கும். மொத்த யூடியூபர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அதுல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஷாபுத்ரியா இருக்கட்டும், சரவணா டி கோக்ஸா இருக்கட்டும், கேமிங் தமிழனா இருக்கட்டும், சிம்பிளி சரத்தா இருக்கட்டும், நிறைய யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு சொசைட்டி குரோத்தா தான் நான் பாக்குறேன். ஒரு வட்டி கடைக்காரனாச்சா மொத்த வட்டி கடைக்காரனும் வர மாதிரி, ஒரு பொட்டி கடைக்காரனாச்சா மொத்த பொட்டி கடைக்காரனும் வர மாதிரி, இந்த கத்திப்பட டைலாக்ல ஒரு யூடியூபர் ஆச்சா மொத்த யூடியூபருமே வருவாங்கன்றதுக்கு இதுதான் ஒரு சாட்சி. எனக்கு டிஃபர்மேஷன் கொடுத்து பாருங்களேன், இல்ல எனக்கு காப்பி கொடுத்து பாருங்களேன், அடுத்த செகண்ட் நோட்டீஸ் வரும் உங்களுக்கு.